தரணி எங்கும் நிறைந்திருக்கும் ரிஷபராசி தமிழ் நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ரிஷபராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம். உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன், நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் 30/7/2021 வெள்ளிக்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02 நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் பகல் 3 மணி முதல் 4:30 வரை. இது இன்று காலை 7:07 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:32 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன் மற்றும் புதன், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். இன்றைய தினம் நமது ரிஷபராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, இதினம் ராசிக்கு 16ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். இன்று மாலை 5:34 ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு நகர்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதனோடு இணைந்து காணப்படுகிறது. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு சிறப்பான நல்ல பலன்களை நமக்கு வழங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இன்று அமர்ந்துள்ளார். எனவே இது மிகுந்த சிறப்பான நாளாக நமக்கு அமையப்பெறுகிறது. தினம் உங்களுக்கு நல்ல ஒரு சுப செய்திகள் வந்து சேரும் நாளாக அமையப்பெறும். அந்த செய்தியால் உங்களது மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் இன்று அதிகரிக்கும் நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய உங்களது அலுவலகத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாக இருக்கிறது. உங்களது செல்வாக்கு என்று மிகச்சிறப்பாக உயரும். உங்களுக்கு புதிய பணிகள் உங்களை நம்பி கொடுக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் உங்களது சிறப்பான பணிகளினால் உங்களது உயர் அதிகாரிகளால் நீங்கள் சிறப்பான பாராட்டுகள் என்று பெறக்கூடிய மன மகிழ்ச்சி பெற்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று அமையப்பெறுகிறது. மேலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உறவினர்களின் ஒத்துழைப்பால் நல்ல நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு உங்களது உறவினர்கள் மற்றும் உங்களது நண்பர்கள், நெருக்கமானவர்கள் உதவி செய்து உங்களுக்கு சிறந்த பலனை இன்று அளிப்பார்கள். நமது ரிஷபராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது ரிஷபம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதையும் அழுத்தி விடுங்கள். இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண உறவுகள் கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள். இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது கடன் தொல்லைகள் குறைந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்று ஏற்படும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதுவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படுவதால் சிறந்த நன்மைகளை நீங்கள் இன்று பெறுவீர்கள். அனைத்து காரியங்களையும் இன்று புதிய வழியில் நீங்கள் அணுகுவதால் உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம், மாறுதல் இன்று ஏற்படும். உங்கள் சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலை இன்று உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இன்று நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்ளும் ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுகிறது. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 1. நன்றி நண்பர்களே. நமது ரிஷபம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள். உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. எனவே நீங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.